தொழிலதிபர் சேகர் ரெட்டியின் வீட்டில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் அவரிடம் இருந்து 2 டைரிகள் கைப்பற்றப்பட்டன. அதில் பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் பல துறைகளின் உயர் அதிகாரிகள் ஆகியோருக்கு ஒப்பந்தங்களை பெறும்போது 300 கோடி லஞ்சம் தந்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியது. இதையடுத்து சேகர் ரெட்டியிடம் லஞ்சம் பெற்ற அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் பெயர்களை தமிழக அரசுக்கு அனுப்பி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைத்துள்ளது வருமான வரி ஆணையம். இந்நிலையில் தமிழக தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனிடமிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை பறிக்கப்பட்டு உள்துறை செயலாளராக இருக்கும் நிரஞ்சன் மார்டிக்கு கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் மீதான ஊழல்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையர் பதவியை மற்றும் கிரிஜா வைத்தியநாதனிடமிருந்து எடப்பாடி அரசு மாற்றியிருக்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்பே இந்த மாற்றம் நடைபெற்றுவிட்டதாகவும் ஆனால் இணையதளத்தில் இன்னும் பதிவேற்றப்படவில்லை என்று தலைமைச் செயலகத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டாலும் நிரஞ்சன் மார்டி நேற்றுதான் பதவியேற்றுக் கொண்டார். 2013 உள்துறை செயலாளராக இருந்த நிரஞ்சன் மார்டியை அதன் பிறகு விலக்கியே வைத்திருந்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதா மறைவிற்கு பின் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதும் மீண்டும் உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார் நிரஞ்சன் மார்டி. தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையராகவும் அவரை நியமித்திருப்பதில் அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கையும் பாயாமல் இருப்பதற்கே என்று கருதப்படுகிறது. மேலும் தலைமைச் செயலாளராக இருந்த ராம மோகனராவின் நீக்கத்திற்கு பிறகு தமிழக அரசு பல பெயர்களை தலைமைச் செயலாளர் பதவிக்கு பரிசீலித்து வந்தாலும் மத்திய அரசின் அழுத்தத்தின் பேரிலேயே கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டார் என்று செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது.